ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆயில் எப்படி விடணும் அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி வந்து எதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை எப்படி ஆயில் விடணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்பர் 12 நீடில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இந்த சேஞ்ச் பண்ணி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம பிளேட்டை வந்து கழட்டணும். அதுக்கப்புறம் நம்பர் 12 இருக்கிறத 1ஆம் நம்பர் நீடில் சேஞ்ச் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற அந்த ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துகிட்டு பிளேட்டோடு சேர்த்து தனியாக எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மானிட்டரில் போனீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே நம்பர் 3ல் வந்து த்ரெட்டு ப்ரோக்கன் சென்சிட்டிவ்னு இருக்கும். அதில் வந்து ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து நம்ம வந்து ரிவர்ஸில் மைனஸ் வச்சோம் அப்படின்னா குறைஞ்சிட்டு வரும்போது நோ செக்குன்னு வரும். அந்த நோ செக்கை ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் பண்ணிவிட்டு டிசைன்ஸில் போய் ஏதாவது ஒரு டிசைனை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா செலக்ட் ஆயிரும், மானிட்டர் வந்துடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும். மெனுவில் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஏதோ ஒரு நீடியில் நமக்கு ஒரு பர்டிகுலராக ஏதோ ஒரு நீடியில் செலக்ட் பண்ணி மிஷினில் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இஎம்பியை வச்சுட்டு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் காமிக்காமல் ஓடும். அதுக்கப்புறம் ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்பிஎம்மை போய் நம்ம ஸ்பீடு கம்மி பண்ணணும். ஒரு 350 ஸ்பீடு வச்சு ஓட்டணும். நம்ம ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே ஆயில் கேன் எடுத்து கீழே பாட்டத்தில் போய் ஊப்செட்டில் போய் நம்ம வந்து ஆயில் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் லீக் அவுட் ஆகும், ஸ்பில்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. 2-3 டைம் ஆகுது மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் ஸ்பில்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ஆயில் ஏதாவது லீக் அவுட் ஆச்சுன்னா கீழே ஏதாவது வச்சு வேஸ்ட்டு துணியோ இல்லை இதை வச்சு நம்ம இது வந்து சைடில் வந்து ரோட்ரி இருக்கும், ரோட்ரியில் ப்ரெஸ் பண்ணணும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆயில் நிறையா லீக்கேஜ் ஆகும். கீழே ஏதாவது டப்பாக ஏதாவது வச்சு பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் மேலே போய் பாட்டத்தில் அதே மாதிரி ஆயில் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஓடிக்கிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் ஸ்பில்ட் ஆகும். மேக்ஸிமம் கொஞ்சம் தூரமாவது ஓட விடணும். ஒரு 1/4 மணி நேரமாவது நம்ம மிஷினில் வந்து ஓட விட்டால் தான் மிஷின் வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் ஓடும்போது பிரேக்கேஜ் அதிகமாக வராது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஆயில் ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீடில் பாயிண்ட் இருக்க அந்த போர்டை நம்ம கழட்டி எடுக்கணும். 2 பக்கம் இருக்க ஸ்க்ரூவை தனியாக கழட்டி எடுத்துகிட்டு பிளேட் எல்லாமே தனியாக எடுத்துகிட்டு த்ரெட் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு பிளேட் எல்லாமே பத்திரமா வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு நீடிலாக வந்து நம்ம ஓட விடணும். இப்போ 12 நீடில் இருக்குன்னா நம்பர் 1 வந்து போரிங், அது ஓட தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்பர் 2ல் வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு நீடிலாக வந்து ஓடும்போது ஆயில் அந்த இதில் பாரில் வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கில் விட்டிங்க அப்படின்னா ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ப்ரிங்கில் விட்டிங்கன்னா எல்லா இதுலேயும் இதாகும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு நீடிலாக நம்ம பர்டிகுலராக ஒவ்வொரு 1 by 1 ஒரு நீடியில் ஓட்டி நம்ம வந்து பாரில் வந்து அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஆயில் விடணும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நீடிலாக சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நீடில் பாருக்கு ஆயில் விடணும். மேக்ஸிமம் எல்லா நீடிலுக்குமே நம்ம ஆயில் விட்டுற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ ஃபைனலாக வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஆயில் விட்டோம் அப்படின்னா சைடில் அதே மாதிரி ஒரு உள்ள ஸ்ப்ரிங் இருக்கும் சைடில், அதில் ஆயில் விடணும். நெக்ஸ்ட்டு நம்ம பிளேட்டை வந்து நேம் பிளேட் நீடில் பாயிண்ட் பிளேட் எடுத்து எல்லாமே மேலே மாட்டி ஸ்க்ரூ வச்சு டைட் வச்சு ஃபிட் பண்ணிடணும். இது 3 மந்த்துக்கு ஒரு தடவை நம்ம ஆயில் ஃபாலோ பண்ணணும். மறுநாள் காலையில் வந்து வேஸ்ட்டு ப்ளவுஸ் எடுத்து ஏர் ஃப்ளேயரை வச்சு நல்லா தொடச்சி மேலேயும் பாட்டத்துலேயும் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வேஸ்ட்டு ப்ளவுஸை வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் தூரம் ஓட விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் ஓட விட்டு ஆயில் எல்லாமே லீக் அவுட் ஆகிரும். அதுக்கப்புறம் மேனுவலாக ஆஃப் பண்ணிவிட்டு வேஸ்ட்டு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட்டு ப்ளவுஸும் ஒன்று எடுத்து மிஷினில் ஃபிட் பண்ணி கொஞ்சம் தூரம் நம்ம நல்லா ஓட விடணும். ஓட விட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கஸ்டமர் ப்ளவுஸ் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.